வா இன்னைக்கு கூட போறவங்க தொல்ல தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டேய் அவளை ஹலோ வீவர், எமங்க பசங்களா திரும்பவும் ஒரு ரைடு போறாங்க. அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம உங்க சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலம் கொடுத்துருங்க. பிடிச்சி பார்த்த வேலை இப்போ இல்லை, கரெக்டாக கட்டிட்டு வந்த இஎம்ஐ கட்ட முடியல. இந்த உலகம் எந்த புள்ளியில தொடங்குதோ அதே புள்ளியில முடியும்னு சொல்லுவாங்க. அதே போல எங்க என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும், இன்னைக்கு அங்கேயே வந்து நிற்கிறேங்க. லைஃப்ல ப்ராப்ளம் வர்றது வழக்கம் தான், அது எல்லாத்தையும் நம்ம தான் சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஆனா உலகத்துல இருக்கிற மொத்த ப்ராப்ளமும் ஒரே நேரத்துல வந்தா என்ன தோணும் நமக்கு? எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாள்? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இப்போ இங்க இருந்து வந்தீங்க முடியலடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நம்ம போனுக்கு வர கால்ஸை கூட அட்டன் பண்ண முடியாது. அப்போதாங்க வந்துச்சு ஒரு ஃபோன் கால். டேய் தம்பி, நான் ஷோரூம் மேனேஜர் பேசுறேன், சண்டே ட்ரிப்பு போறோம் வந்து. ஓ அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குண்ணா, என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்போ அண்ணா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க. டேய் தம்பி, ஒரு நாள் தான்டா, என்ன ஆகிட போகுது, எங்கே இருந்தாலும் வந்துடு, உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நான் பார்த்துக்கிறேன், வந்துடு. ஒரு நாள் தான்டா தம்பி, ஒரு நாள் தான், ஒரு நாள். ஒன்னு பொறுத்தவரை அந்த ஒரு நாள் என்னைக்கும் வரவே வராது தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு பாட்டியை பார்த்துக்கணும், நாளைக்கு ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் உன் குழந்தைங்க. அதனால நீ என்ன செய்யணும்னாலும் அதை இன்னைக்கு செய்யணும். நான் தினமும் இந்த நாள் தான் என் வாழ்க்கையோட கடைசி நாள்னு நினைச்சுக்குவேன். So all I have is ஒரு நாள். என்னைக்கு நீ விரும்புறதை செய்ய நினைக்கிறியோ அன்னைக்கு உன்னோட அந்த நாள் வந்துடும். ஒரு நாள் நான் இதை செய்யணும், கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஸோ நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு நாள் நாம் நினைக்காத வரைக்கும் நம்ம லைஃப்பில் அது வராதுன்னு நீங்கள் அந்த ஓவர் ரிலே வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லோருக்குமே நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு நாள் ஒரு ஷார்ட் பீரியடில் கண்டிப்பாக வரும். அதுக்கு நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நமக்கு பிடிச்ச அந்த ஒரு விஷயத்தை டீப்பாக லவ் பண்ணுங்கள். லவ் பண்ணுறது கஷ்டமாக தாங்க இருக்கும், பட் ரீசன் ஒன்று தாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது நம்ம வேணான்னு விட்டு போகாமல் இருக்கணுங்க. அதுதாங்க நமக்கான குவாலிட்டி டெஸ்டிங். இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுறோன்னா நமக்கு பிடிச்சது நம்ம கையிலங்க. அப்புறம் என்ன? கண்ணா லட்டு திங்க அசையா. எங்க போயிட்டாளுங்க விழுங்க? தம்பி, இந்த ரூம் சாவி புடிங்க. பக்கத்து ரூம்ல நகையெல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை, வரும்போது பூட்டிட்டு வரலாம். கண்ணா ரெண்டு லட்டு திங்க அசையா. வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபருக்கும் சரி, இனி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் சரிங்க, மனசார ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய தப்பு பண்ணியிருப்போம். கண்டென்ட் எடிட்டிங், வாய்ஸ் ஓவர்னு நிறைய தப்பு பண்ணியிருப்போம். பட் அதையெல்லாம் பார்க்காம தப்புகள் திருத்தப்படும், தவறுகள் மன்னிக்கப்படும் சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி உங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்கல்ல, அந்த மனசு தாங்க கடவுள். என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல? உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். சென்னையில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தடாவுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டோல்கேட் வச்சுருப்பாங்க. பைக்குக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, ஈச் பர்சனுக்கு 50 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் கேமரா எதனா வச்சுருந்தீங்கன்னா கேமராவுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபோட்டோ கேமராவுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி தெரியாமல் எடுத்துகிட்டு போக பாருங்கள். பிக் கேமராஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். டோல்கேட்டில் என்ட்ரி ஃபீஸ் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே நம்ம பைக் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தாங்க இருக்கும் ஃபால்ஸுக்கு. ரைட்டா வச்சிருக்கோம் ப்ரோ, எபிக் ரைடர் மணி. I don't know who you are.
where you are. நேரடி தெருவு பாப்பநாயக்கபாளையம் கோயம்புத்தூர். I'm coming for you. பாருங்க அனாவசியமா எங்க ஆத்தால பம்பு கிளக்காதீங்க. ட்ரிப்பு வந்த பசங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஜேனரில் இருப்பாங்கங்க. டிஃப்ரெண்ட் இது கிடையாது. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. யாரா இவன் டேமேஜா இருக்கான் சார்? டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. அந்த ஊரு கிடையாதுயா. எந்த ஊரு? சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? போட்டா தமிழ் புரிய போது இல்லையா? எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க. இந்த ஊரு கூமாப்பட்டி வாங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஐலாண்டுங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. பவண்டா செவண்டப்பு மாதிரி இருக்குங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. ஏங்க உங்க டப்ரேஷன் இருக்கா? லவ் ஃபெயிலியரா? கல்யாணம் முடிச்சு 4 வருஷத்துக்கு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க. கூமாப்பட்டி வாங்க. ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. கூமாப்பட்டி, ஐயோ கூமாப்பட்டி மொத்தத்துல கூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க. கூமாப்பட்டி கூமாப்பட்டி அவளே விடுங்க. கல்யாணம் கஷ்டமா இருக்கா? கூமாப்பட்டி அவளே விடுங்க. கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ இதோட நாங்களும் கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. ரொம்பவே பசி எடுக்குது. ஸோ நேரமாக போனால் தான் சாப்பிட முடியும். ஸோ அடுத்து ஒரு நல்ல பிளேஸில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல்.